Hey guys, நான் ஷாலினி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் சமையல் யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்களுடைய நேம் ஸ்டெஃபி. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபியோடைய இன்ட்ரடக்ஷன் வந்து பெருசாக நம்மளுக்கு நான் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இந்த மெட்ராஸ் சமையலோடைய சேனலை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பிகாஸ் அவங்க வந்து 2015லேருந்து அவங்களுடைய சேனல்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் அவங்கள பற்றின லைஃப் ஸ்டோரி நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பூஸ்டான ஒரு லைஃப் ஸ்டோரியாக இருக்கும். ஸ்டெஃபி வந்து நாகர்கோவிலில் பிறக்கிறாரு. ஸோ நாகர்கோவிலில் பிறந்துட்டு அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. அண்ட் அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஃபன்னியாக துருன்னு இருக்கிற ஒரு குழந்தைய தான் வளர்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்டெஃபி வந்து பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில நீயும் உன் பொண்ணு மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் துருன்னு தான் இருப்பேன், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஸ்டெஃபி வந்து ரொம்பவே ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்புன்னு இல்லாமல் நல்ல ஒரு ஜாலியான ஒரு டைப் தான். அவங்களுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த அவங்கள குக் பண்ண அந்த ரெசிபி அந்த ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ டன்டடாயின் அப்படின்னு ஏதோ சொல்லி கொடுப்பாங்க. அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து யூடியூப்பில் அதுவும் 2015 கிடையவே கிடையாது. அண்ட் அவங்க குக்கிங் சேனல்ஸ் அந்த அளவுக்கு இப்போ யூடியூபே வந்து 2015 மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் 2015 குக்கிங் சேனல் நம்ம பண்ணலாம், நம்மளுக்கு வந்து இது நல்ல ஒரு ரீச் கொடுக்கும், நம்மளால் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4 பேருக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கும். வித்யா விகாஸில் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். நான் படிக்கிறப்பெல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து போய் சேரணுன்னா பெரிய விஷயம். அந்த மாதிரி நான் மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேத விகாஸ், வித்யா விகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பெரிய ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். ஹாஸ்டலில் கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூல்ஸும் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்குது. அண்ட் காலேஜ் வந்து சென்னை பனிமலரில் பண்ணியிருக்காங்க. பனிமலர் காலேஜும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். அங்கே வந்து ஹாஸ்டல்லையும் அங்கேயும் வந்து காலேஜ் லைஃப்பும் வந்து அவங்க ஹாஸ்டல்லே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல்ஸும் வந்து வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் காலேஜ்லேயும் வந்து வீட்டு சாப்பாடு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு மேலே ஒரு உண்மையாலே ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஹாஸ்டலில் பட்னியாக போட்டாங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்களோட டே ஸ்காலர்ஸ் பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஹாஸ்டலில் இருந்தால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம். நான் காலேஜ் படிக்கிறப்பையும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு ஹாஸ்டல்னாலே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் பரவாயில்லையே, பாவம் அந்த பொண்ணு கிளாஸில் தூங்கினாலும் பாவம் அந்த பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வருது, ஸோ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஹாஸ்டலில் நைட்டெல்லாம் தூங்க முடியல மேம், ஒரே கொசுக்கடி மேம் அப்படின்னு சொன்னாலுமே விட்டுருவாங்க. ஸோ ஹாஸ்டல்னாலே ஒரு தனி ஒரு ஜாலி தான். ஆனால் இவங்களுக்கு ஸ்டெஃபிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்கலாம். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, வீட்டு சாப்பாடெல்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்போ தான் புரியுது. ஸோ அவங்க வந்து ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் எப்போயாச்சும் வீக்கெண்ட்லனா வீட்டுக்கு கூப்பிடுவாங்களாம். வீட்டுக்கு கூப்பிட்டு குக் பண்ணுவாங்களாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து குக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ட்ரிபிள் முடித்த உடனே HCLன்ற கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஐடி கம்பெனி. நிறைய பேர் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு இந்தியன் ஓரியன்டேஷன் கம்பெனினால நிறைய பேர் வந்து லைக் தமிழ்நாடு, அந்த கம்பெனியோடைய ஆரிஜின் வந்து தமிழ்நாடு தான். அண்ட் அந்த கம்பெனியில் அவங்க பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ பிளேஸ் ஆகிட்டு அவங்க 3 இயர்ஸாக வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து பெஞ்சில் இருக்காங்களாம். அந்த பெஞ்சில் இருக்க டைம் தான் என் லைஃப்லேயே நான் வந்து மறக்கவே முடியாத டைமு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பெஞ்சில் இருக்கனால ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஈவினிங்காக நான் முடித்தோடனே எங்கள் ஆஃபீஸை முடித்தோடனே நல்லா கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு நல்லா பெரிய தோசையாக நல்லா ஆர்டர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை அப்போ முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு
சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் அங்கேயும் லைக் அவங்க சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறப்பையும் வந்து ஹாஸ்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணுறாங்க. இவங்க வந்து நான் குக் பண்ணுறேன், நீ வந்து இந்த காய் கட் பண்ணுற, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காய் கட் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபன்னாக ஆரம்பிச்ச விஷயம் தான் வந்து அவங்க லைஃப்பில் குக்கிங். ஸோ அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா மேரேஜ். ஸோ மேரேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அவருக்கு அமைகிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க முடிச்சுட்டு அப்ராடுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்ராடுக்கு வந்துட்டு அவங்க யூஎஸில் ஸ்டே பண்ணுறாங்க. யூஎஸில் டெக்சாஸ் மாகாணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே இருந்த ஒருத்தவங்கள மேரேஜ்க்கு அப்புறமா கூப்பிட்டு போய் அதுவும் லைக் எதுவுமே அங்கே வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் அவங்கள விட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஐடியில் வேலை செஞ்ச பொண்ணு கூப்பிட்டு போய் அங்கே மேரேஜுக்கு அப்புறமா என்னதான் ஹஸ்பண்ட் என்னதான் ஒரு நியூ லைஃப்னாலும் ஒரு எம்டி ஃபீல் இல்லை, அந்த மாதிரியே அவங்களுக்கு இருந்துச்சு. பிகாஸ் வீட்டிலே இருக்கணும், வேலைக்கு எதுவும் அந்த அளவுக்கு செட்டும் ஆகலை. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நியூ மேரீடுன்றதுனால ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து ஒரு நல்ல ஃபுட்டியாக, ஸோ அதனால் அவங்களுக்கு எந்தெந்த ஃபுட்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து புதுசாக ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணி கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கிறப்போ தான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டால் ஒரு என்கரேஜ் பண்ணி அவர் ஆரம்பித்து வச்ச விஷயம் இல்லை, அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபியோட ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சரி நீ தான் பயங்கரமாக சமைக்கிறல்ல, எல்லா ஃபுட்டுமே உனக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நல்லாவும் சமைக்கிற, ஸோ இதை நீ அப்படியே வீடியோவாக எடுத்து நீ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பி, அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் நீ எதிர்பார்க்காத, நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உனக்கும் டைம் பாஸ் ஆகும், நீ லோனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பெரிய கும்பிடு, நன்றி தெய்வமே எங்களுக்கு யூடியூப்புக்கு இப்படி ஒருத்தவங்களை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு போஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து வியூஸு இந்த மாதிரி லைக்ஸு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் லைக் அவங்க அப்ராடில் இருக்கிறதுனால ஒரு இங்கிலீஷ் சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மசாலா ஹட் அப்படின்ற ஒரு சேனலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேனலில் இப்போ வரைக்கும் அந்த சேனல் ஃபஸ்ட்டு வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் இப்போ வரைக்கும் 141 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அடுத்த சேனல் தான் வந்து ஸோ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் சமையல்ன்ட்டு. ஸோ மெட்ராஸ் சமையல் அவங்க சென்னையில் இருந்ததுனால மெட்ராஸ் சமையல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிடையாது, மெட்ராஸ் சமையல் அந்த ஒரு பேருக்கே வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ராஸில் தான் வந்து எல்லா ஊர் மக்களும் அங்கே இருப்பாங்க, அதே மாதிரி நம்ம சேனலில் எல்லா ஃபுட் டைப்ஸும் நம்ம சேனலில் இருக்கும், அது மாதிரி எல்லா ஃபுட்டும் கலந்துருக்கிறதுனால எல்லா ஊரும் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இருக்கிற ஒரு பேர் வந்து மெட்ராஸு. ஸோ அதனால் நான் மெட்ராஸ் சமையல்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூட ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2015 ஒன்றுமே இல்லாமல் வெறுமாக ஸ்டார்ட் பண்ண அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓகே எனக்கு எதுவும் வந்து நான் எதிர்பார்க்கல, என்னோடய டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், நான் அதை வந்து யூடியூப் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு சேனல் இன்றைக்கி 4.26 மில்லியன் சப்ஸ்கிரைபரோடு இருக்காங்க. அண்ட் 484 வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் சேனலோடு முடிச்சுக்காமல் ஸ்டெஃபி உலகம் சொல்லிட்டு ஒரு vlogging சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவங்களோட டே டு டே லைஃப் vlogs எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய யூடியூப் ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் ஸ்டோரி தான். அவங்களுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த 3 சேனலுமே ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஒருத்தவங்க மட்டும்தான், யாருமே அவங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது. ஸோ யூடியூப்புக்காக அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது, அந்த வீடியோக்கான பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க
தனியால தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பலன் தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்கிற இந்த சேனல்ஸ், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஏர்னிங்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட 3 சேனலுக்கும் சேர்த்து மினிமம் காஸ்ட், ஏன்னா யூடியூப்பில் ஒரு மாதமும் காசு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 10 lakhs ஆச்சு அவங்க ஏர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா அதையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர்.